பாருங்க பூம்பாறை மேலேருந்து தெரில, இப்போ இந்த சைடு வழியாக வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இது ஒரு வியூ, பூம்பாறையோட இன்னொரு சைடு, வீடே இல்லாத சைடு. ஆனால் அந்த வியூ இருந்தால் நல்லா இருக்கு, தெரிஞ்ச உங்களுக்கு. ஆனால் ஃபுல்லாக வெளியே வெளியேன்னு இருக்குது, இங்கே கொஞ்சம் ஓகேவாக தெரியுது. அதெல்லாம் சும்மா உங்களுக்கு காட்டலாமே நிறுத்தினேன். போமா இதுக்குள்ளே மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கா? ஆமாம் இல்லையே. போறியா? செமையாக இருக்குல்ல லேண்ட்ஸ்கேப், அப்படியே சூப்பராக இருக்குது. வாவ், இது ஒத்தியா இது லேண்ட்ஸ்கேப் செம ஒத்தியா, சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது திடீர்னு சைடு வந்தோடனே. Curves are bay. Whoa. Sheep goat farm. இன்னும் 6 கிலோமீட்டர் மேலே ஏற்றிடுமா? ஐயா மேலே போயிடுமா? கைஸ் இதை பாருங்க, ஐயோ இந்த வியூ பாருங்க, எவ்வளோ மெஜஸ்டிக்காக இருக்குல்ல. பா டேம் ப்ரோ, அந்த மாதிரி இருக்கா. ஐயோ வரேன் வெறித்தனமாக இது சூப்பராக இருக்குல்ல. இரு நான் காட்டுறேன், வேற நல்ல வியூ போகிற மாதிரி கிடச்சா காட்டுறேன். இது அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது அப்படியே ஒரு மாதிரி கண்ட்ரி சைட் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குல்ல. வா, ஏன்னா நல்ல பக்கா பிளேஸாக பார்த்து ஸ்பாட் போடணும்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும் வியூவுக்கு, என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா வரும், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, சூப்பராக இருக்கா? வரும் வியூ, அடேங்க அப்பா, அந்த மாதிரி இருக்குப்பா. யோ சான்ஸே இல்லையா இந்த வியூலாம், சத்தியமாக வேற மாதிரி இருக்கு. ஓ மை காட் ப்ரோ, எவ்வளோக்கு எவ்வளோ இன்டீரியர் இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ செம்மையாக இருக்கு. பாருங்க ஜி, அந்த மாதிரி வேற மாதிரி அந்த கல்டிவேஷன் டைப் பார்த்தீங்களா, அந்த படிக்கட்டு மரத்தில், அதுதான் ஒர்த்து. பா சூப்பராக இருக்கியா? வரேன், தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? இங்கே வரேன், எப்படி இருக்கு? வேற மாதிரி இருக்கா? பாருங்க கைஸ், டே சூப்பராக இருக்கா வியூ, செம்மையாக இருக்குது. திஸ் இஸ் மன்னவனூர் ஃபார் யூ. உள்ளே வந்து இந்த எக்கோ டூரிசம் ஸ்பாட், இது உள்ளே போனால் உள்ளே லேக் இருக்குது, நான் உள்ளே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, செமையாக இருக்குது வர ரூட் இது, நைஷா. இதுதான் வந்து ப்ரைஸ் ஸ்டார்ட். ஜிப்லைன் இருக்குது, 500 ரூபாய் ஜிப்லைன் போட்டு. ஜிப்லைன் நேரம் போகிறது, ஆனால் இங்கே ஒன்லி கேஷ், அதையும் பார்த்துக்கோங்க. வெயிட் லிமிட் பார்த்துக்கோங்க, 45. அதான் காமிச்சிட்டேன், இந்த இருக்குது பாருங்கள் வெயிட் லிமிட். ஜிப்லைன் வந்து 45 kg 75 kg தான், 500. மற்றெல்லாம் இங்கே போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. கேமரா இருக்குது, எடுத்துப்போம். ஒன்று ஓமா, நல்லா இருக்கும். 10 ரூபா டிஸ்கவுண்ட் இருக்கா? நம்மளுக்கு மட்டும் இல்லை, ஆனால் இது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு, கொஞ்சம் இடம் சூப்பராக இருக்குது. நாங்கள் பரிசலுக்கு மட்டும் எடுத்துருக்கோம். பரிசல் வந்து பர்சன் 100 rupees. நல்லாயிருக்கும், ரீல்ஸில் பார்த்தேன். நல்லா மட்டும் உள்ளே ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஆனால் கேஷ் முன்னாடி இருக்குது. கொடைக்கானல் இருந்தீங்கன்னா கேஷ் எடுத்து வச்சுக்கோங்க. கொடைக்கானல் தவிர வேறு எங்கேயும் ஜிபே கிடையாது, பார்த்துருந்துங்க. கேஷ் இல்லாமல் நாங்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்கோம்.
இந்த இருக்குது இதுதான் ரெஸ்டாரண்ட்டு. ஃபஸ்ட்டாலும் காசு இல்லை போங்க. ஐயா இங்கெல்லாம் பயங்கரமாக வெயில் அடிக்குது ஐயா. அதெல்லாம் அங்கே குளிர்ந்து கதறிட்டு இருந்தேன். இங்கே சென்னை மாரி வெயில் அடிக்குது, சுடுன்னு சுடுது. கோல்டுக்கெலாம் இங்கே பேச்சே இல்லை, ஒன்லி ஹாட்டு. சரியான சூடாக இருக்குங்க. ஓ பவி எவ்வளோ தூரம் போனோம்? இப்போதைக்கு ஒரு 300 மீட்டர் நடந்து வந்துருப்போம். ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது, பிரச்சனை இல்லை. குழந்தைகளுக்கு சறுக்கும் இடம் எல்லாம் இருக்குது, ஜாலியாக வரணும் பாருங்கள்லாம். மிஸ்டர் பொட்டி சூப்பராக இருக்கு இடம் பாருங்க. இதான் லேக், மனாவானு லேக் பாருங்க. இது ஒரு தண்ணி வீழ்ச்சி இருக்குது, தண்ணி வீழ்ச்சி நல்லா இருக்குது பார்க்க. சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்கியா. நான் சினிமேட்டிக் எடுத்து போகிறேன். ஓகே சினிமேட்டிக் ஷாட்ஸ் 3, 2, 1 ஜிஜிக். தலைவன் மைண்ட் வாய்ஸ் பிரேக். மல்லாக்கப்படுத்து விட்டு பார்க்குறதுக்கு என்ன சொக்கங்க. ஃபேன் பள்ளிக்கொண்டு குருமல் வசல் முத்த வச்சு பிள்ளையார் ஜான் அதெல்லாம் இங்கே இருக்காங்க. நிறைய ஸ்டோரி டிவி பண்ணிட்டுருக்கான். சூப்பராக இருக்கா நான் இது ஸ்பாட்டு. வைபுக்கு வைபு. இங்கே தான் பரிசல்ஸ் பாயிண்ட். இங்கே நம்ம எடுத்து விடுவாங்க. கிஷோர் எல்லாம் வந்து உயிருக்கு பாதுகாப்பு போட்டோம். லைஃப் ஜாக்கெட் எல்லாருக்கும் ஒரே சைஸ் தான். என்ன கொஞ்சம் மோசமான நிலைமையில இருக்குது லைஃப் ஜாக்கெட்லாம். சும்மா பேருக்கு கொடுத்துருக்கு அவ்வளோதான். ஒருத்தர் இறக்கி விட்டுறேன் நான். இங்கே இறக்கி விட்டுருயா? ரோசு குட்டி கவுந்துட போற. ராஜா பக்கூத்து மாதிரிதா. நான் வெயிட் ரோசியை பார்த்து செட்டிங் போட்டுக்கிறாரு பக்கத்துல. நான் சென்டராக வந்துடுறேன் பக்கத்துல. இப்படி இருந்தா எனக்கு வாட்டமே இல்லை. கவுத்துவேன். இந்த மண்ணில் உட்காருப்பா, காலுக்கிட்டே உட்காரு. நான் இவனை இப்படிக்கா போட்டுருந்தேன், மனையில போட்டுருந்தேன். கவுத்து மூந்து போறான். நான் 3 வெயிட்டு. நல்லா கண்டுட்டு தெரியானா? உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. வேற போயிடலாமா? எனக்கு பிரச்சனை இறங்கிறது முடியாது. அந்த ஆளெல்லாம் சொல்ல மாட்டீங்களாடா? சொன்னா வெளியில இருந்து ஓடிட்டீங்க. கொஞ்சம் லைட்டா நான் கூறுங்க ப்ரோ. தடுப்புல கூறுங்க. தடுப்புல உட்கார ப்ரோ. நீங்க நான் கூறுங்க. புடி ப்ரோ. நீங்க லைட்டா நான் கூறுங்க. ஓகேண்ணா. அமுக்காதீங்க. ஓகே. தாராளமா சுத்தலாம். சுத்தலாமா? சூப்பர்ண்ணா.
இப்படி கவுந்துருவேன் மட்டும் அடிக்கிட்டு ஆட்டாம இருந்தீங்கன்னா ஓகே நான் போனா வாட்டர் ப்ரூஃப்லாம் இல்லை பார்த்துக்கோங்க. நீங்க காப்பாத்திட மாட்டீங்கன்னா எல்லாரையும். ஐயோ சூப்பர்ண்ணா. சென்னையில இருந்திருக்கலாம். வேலைக்காவது போய் சம்பளமாவது கிடைச்சிருக்கான். சம்பளம் கொடுத்தா அப்படி சுத்த முடியுமா? போட்ல வந்து ஈரமாகி இந்த மாதிரி உள்றத பார்க்க முடியுமா? சரி நீ பாரம் தான் வீட்டுக்கு. நம்ம எல்லாம் போயிட்டோம்னா ஈகோ டூரிசம்ல இருந்து இது தருவாங்க, ஃபண்டு தருவாங்க. அப்படியே பொழைச்சிட்டு விடு. 10 பைசா கிடையாது. பாஸ் கட்டி விட்டாரு. செம்மையா கவுத்தாரானா. அந்த மொபைல பூரா கொஞ்சம் கீழ இறக்கிட்டு வியூ போயிட்டு வந்து நல்லா இருக்கு. அதுதான் சொல்றேன். ஒரு ஆளு கிட்ட கொண்டு வரங்க, ஒரு ஆளு யூடியூப்ல கண்டென்ட் போடணும். அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. நம்ம அத ஒண்ணு எடுத்துட்டே இருக்கோம். நம்ம வியூ வா 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 வரவாரி வரவாரி. ஐயோ ஜானே பை யூ பாண்ட்ல ஒருத்தரே. ஏ இங்கடி நீ புள்ளைய போலே இருந்த ஒருத்தரே. புள்ளைய போலே இருந்து காப்பாத்திப்பா. இந்த தண்ணி உள்ள ஃபர்ஸ்ட் ஒன்ஸ்ல அந்த தண்ணி எல்லா பக்கம் சுத்தமா ரொட்டேஷன் ஆகும். நீ ஸ்டடியா போறீங்க. பயங்கர ஒரு முட்டு அரிஸ்ல ஒரு நாள்னா தலை பின்னாடி வாங்க. நீ முன்னாடி போடா. பேக்ல போங்க ப்ரோ. அப்படிதான். ஹாய். நான் வாங்கடா நீங்களும். போஸ் மாத்திட்டே இருங்க. ஸ்டில் மாத்திட்டே இருங்க. நெக்ஸ்ட். ஓகே. அந்த வேலைய விட்டு எந்த வேலைலாம் வாங்கி போறீங்க? என்ன போட்டு விட்டுதாங்கடா போட்டு கிளாஸ்ல வச்சு போட்டோ எடுக்கணுமா? இல்ல கிளாஸ் மாதிரி வண்டி ஓட்டணும். அங்க வண்டி விட்டுட்டு நம்ம போட்டோ எடுக்கிற மாதிரி. எஸ் உள்ள போய்ட்டு ஃபோட்டோஸ்லாம் பயங்கரமாக தச்சு. உள்ள பிளேஸ் அல்டிமேட்டாக இருக்கா. கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். மன்னவனூர் சூழல் சுற்றுலா மையம். செக் திஸ் அவுட். 9:30 AM ஓப்பன், 5:30 PM க்ளோஸ். ஒர்த்து பீஸாக இருக்கும். நாங்கள் வந்து வண்டியை வந்து புல்தரையில் விட்டு ஃபோட்டோ எடுக்கணுன்றதுக்காக கிராஸ்லேண்ட் தேடி சுற்றிட்டுருக்கோம். மேலே போனால் ஒரு இடம் இருக்குன்னு ஒரு அண்ணா சொன்னாருங்க, பரிசில் ஓட்டாடினா. ஸோ போயிட்டு செக் பண்ணிட்டு போயிட்டு ஃபுட் சாப்பிட்ணும். பசிக்குது. மணி 4 o'clock ஆகுது. ஐயா 1 கிலோமீட்டர் சொன்னார்யா. 1 கிலோமீட்டரில் இருக்குன்னாரு. ஷூ ஈரமாயிடுச்சு லைட்டா. குதிரை குதிரை ரொட்டை மேலே குதிரை. ஃபோட்டோஸ் நிறைய இருக்கியா, சூப்பராக இருக்குது. நேற்று 2 ஃபோட்டோ நல்லா இருந்தது, இன்றைக்கி 2 ஃபோட்டோ நல்லா இருந்துச்சு. இப்போ இங்கே இன்னொன்று எடுக்க போகிறோம். நல்லா இருக்கியா, என்ஜாய் பண்ணலாம். வந்தால் ஜாலியாக அப்படியே 2-3 நாள் சில் பண்ணிட்டு போகலாம். வந்து எதனா வித்தியாசமாக பார்க்கணும் அப்படிலாம் நேச்சர், அவ்வளோதான். நேச்சர் இஸ் பெஸ்ட். அப்படி என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா புதுசாக வேணும்னா எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ எக்ஸ்பெக்ட் லெஸ், என்ஜாய் மோர். வேற கௌஷிக் மாரி குறுக்க போயிட்டுருக்காங்க. ஹார்ஸ் ஷெட். இதோ வந்துருச்சு அந்த சொன்ன இடம். குப்பைலாம் போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே ஒரு இடம் மாதிரி இருக்கும்னாரு. இப்படி வழி இருக்கு, திருப்பு அங்க இல்லையா? யோ பவி, இப்படி வழி இருக்கியா? வழி இருக்காங்க போறோம். வழி இருக்கா? இருக்கு, வழி இருக்கு.
Come on guys. ஓ பயங்கரமாக இருக்கே. ஆஹா செமையாக இருக்கியா பிளேஸு, நல்லா இருக்கு. ஆனால் வந்து ஃபுல் கிராஸ் லேண்ட் இல்லை, ஏதோ இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. என்னென்ன பண்ணா பாருங்க. 25th பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் சாமுக்கு நாளைக்கு, அதனால் போஸ்ட் ரெடி பண்ணிருக்கேன். அடிக்கிற மழையில் 25th பர்த்டே போஸ்ட். என்னது போட்டுடா? இது ஜாக்கெட்டா, இது ரெயின் கோட்டியா? ஜாக்கெட்டை போட்டு ரெயின் கோட். கேடு. ஜான் ஹெல்மெட் எடுத்துட்டு வருவா. இங்கே திரும்பியா நீத்தல நான் ஃப்ரேம் பார்த்துக்கிறேன். ஜாக்கெட் ஒரு குத்தமாடா. அப்படி பிடி சீனா. ஐயா நீங்க வரணையா பால் பச்சா? என்ன ஏய் எல்லாம் திரிகிற கம்முடுறா. பால் பச்சை ஜாக்கெட் ஒரு குத்துருவோம், அவளை பிடிச்சி நிற்க வச்சிட்டோமா. நாங்கள் மன்னவனூர்லேருந்து கிளம்பி எவ்வளோ நேரம் ஊற்றிடும் மகேஷ். வர வேலை ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றோன்னு ஒரு கடையில் நிறுத்தினோம். வீணா போடுவேன், மிளகாத்தூளை கொட்டி மிளகாத்தூள் ரைஸ் போட்டு குத்துறோம். சாப்பிட்டு பே பண்ண முடியாமல் 1/2 மணி நேரம் தவிச்சிருந்தோம். விட்டா போதுன்னு வந்தால் ஃபோட்டோ ஷூட்டு. கிளைமேட் அடிப்படையாக தான். சரி ரூமுக்கு போமா தலை. உடச்சிட்ட எக்கோ ஃப்ரெண்ட்லி பட்டாசு. ஐயோ கைஸ் ஒன்றுமே தெரியல லிட்ரலா. ஐயோ மழையில் ஓட்டதெல்லாம் இங்கெல்லாம் செம்ம டஃப்பு. மழை கூட பிரச்சனை இல்லை, நைட்டு வர ஆயிடுச்சா, சுத்தமாக லைட் இல்லை. எப்படி போகுது பாருங்களேன், தெரியுது உங்களுக்கு எதனா? ஒன்றுமே இல்லையா, 0 விசிபிலிட்டியா. இது குத்துமைப்பாக ஓட்டுருங்க அவன் டைல் லைட்டை பார்த்து நான். ஐயோ ரொம்ப லேட் பண்ணிட்டோமோ. மழை பெய்யாமல் கூட பரவாயில்ல, மழை வேறு பெய்யுது. ஐயோ ஃப்ரஸ்ட்ரேஷன் மேக்ஸ் வந்து என்ன. வயசுல முன்னா கண்ணு தெரிய மாட்டேங்குது, சுத்தமாக கண்ணு தெரியல வயசுல முன்னா. எனக்கு பயமாக இருக்கு. ஐயோ நான் வயசை திறந்துக்கிறேன். அப்பா நான் விளாகலாம் பண்ணல. பை 1 hour ஆகிடும். யோ கைஸ் சத்தியமாக லிட்ரலி ஐயோ டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம். ஒரு பொட்டு கூட தெரியல முன்னாடி இருக்குது. சைடில் லைன்ஸ் இருக்குது தெரியுமா, அதை பேஸ் பண்ணி போயிட்டு இருந்தேன். இவ்வளோ நான் லீட் பண்ணிட்டுருந்தேன். ஒரு கார் வந்தோடனே எல்லாம் ஒன்று செட்டோம். யோ சீரியஸாக சொல்கிறேன், தயவு செஞ்சு யாருமே இந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. எங்கே இருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் கொடைக்கானலில் சரி, எந்த ஹில் ஸ்டேஷனாலும் சரி, 6 மணிக்குள்ளே நீங்கள் ரூமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா இட்ஸ் டூ ரிஸ்கி அண்ட் டூ டேஞ்சரஸ் ப்ரோ. 0 விசிபிலிட்டினா கொஞ்சம் நஞ்சம் இல்லை ப்ரோ, ஒன்றுமே தெரியலையா உங்களுக்கு? தெரியுதா நான் எப்படி போயிட்டுருக்கேன்னு? கடந்த ஒரு 10 kilometers அப்படி தான் ஓட்டிருக்கோம். இப்படி ஒரு 40 minutes கிட்ட ஆயிருக்கும். 40 minutes மேலேயே கூட ஆயிருக்கும். ஒன்றுமே தெரியல எங்களுக்கு. ஒரு சைடு பயமாக இருக்குது, ஒரு சைடு த்ரில்லிங்காக இருக்குது. எப்பா ரூமுக்கு போனால் போகுதுன்னு இருக்கு. ஐயோ ஆஹா எங்கே போகிறானுங்க, என்ன ஆகுது, என்ன நடக்குதுன்னே கூட புரியல எனக்கு. அப்பா இப்போயாவது இவ்வளோ வண்டி வருதியா?
இவ்வளோ நம்ம ஒரு வண்டி கூட இல்லை ரோட்டில். நாங்கள் மட்டும் தான் போய்ட்டு இருந்தோம். ஒரு வண்டி வரல ரோட்டில். நாங்கள் 6 பேர் தான். ரொம்ப கஷ்டம் கைஸ். ஷபா மேக்ஸிமம் ரிஸ்க் டு தி கோர். டைம் ஆவாவே ஈவன் மோர் ரிஸ்கியர். நான் கிளம்பும்போது கொஞ்சமாக சொன்னல, வைசர் 3 நாள் தெரியுது, கழட்டினா தெரில, ஐ மீன் 3 நாள் தெரிய மாட்டேங்குது, வைசர் ஓப்பன் பண்ணால் தெரியுதுன்னு. இங்கெல்லாம் அந்த கதையே கிடையாது. வைசர் திறந்தால் ஏதோ 0.1% அது. வைசர் மூடுறதுன்ற பேச்சே கிடையாது. மழை பெய்யுது. இட்ஸ் ஓகே ஃபைன், வி கேன் டூ இட். போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஸ்லோவாக போய்க்கலாம். யூ ஹேவ் த கான்ஃபிடன்ஸ் வி கேன் ரீச். பட்டு என்ன டைம் எடுக்கும், தச்சு பார்த்துக்கலாம். ஒன்றும் முடியலையா இது, ஒன்றுமே தெரில. வேற திருப்பி இந்த பாகு வந்து உசுரை வாங்குது. ஐயோ, ரோட்டில் அந்த ரிஃப்ளெக்டர் கூட இல்லையா, குத்தும் இப்போ ஏதோ புல்லை பார்த்து ஓடிட்டுருக்கேன். சை என்ன இது அநியாயத்துக்கு ஒன்று தெரிய மாட்டேங்குது. எப்பா ரொம்ப கஷ்டம். ஐயோ பாவையா, வர வழியில் வேற ஒரு 220 வந்து 2 பேர் இருந்தாங்க. ஓகேவா, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா வண்டியில் பெட்ரோல் டேங்க்கில் வந்து தண்ணி போயிடுச்சு போல். அவங்களால வண்டி ஸ்டார்ட் பண்ணவும் முடியல. அவங்க எங்கே இன்னும் 18 கிலோமீட்டர் பின்னாடி இருக்காங்க. ஐயா எனக்கு ஒன்றுமே தெரிலையா, குத்து மதிப்பாக புல்லை பார்த்து ஓட்டிகிட்ருக்கேன். ஒரு சைடு வாமிட்டராக வர மாதிரி இருக்குது. எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஒரு பாவம் கைஸ், நான் ஃபோன் நெட்வொர்க் இல்லை ஃபோனில். அவங்க 2 பேர் பாவம் தனியாக நின்றுருக்காங்க. டோ பண்ண சொன்னாங்க. டோ பண்ணுறது சான்ஸ்லெஸ்ஸு. ஏன்னா எங்களுக்கே சுத்தமாக விசிபிலிட்டி இல்லை, 0. ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் ஓடிட்டுருக்கோம். எல்லாமே எங்கே டோ பண்ண முடியும் அவங்கள சொல்லுங்கள். என்ன பண்ணுறதே தெரில. அதான் அவங்க நம்பரு, அவங்க ஃப்ரெண்டோட நம்பர் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அவங்களுக்கு போயிட்டு நாங்கள் நெட்வொர்க் கிடச்சோடனே அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லணும், இதுமாரி வந்து உங்கள் ஃப்ரெண்டை வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு. அவங்க இதுக்கப்புறம் போய் டோ வெஹிக்கிளை கண்டுபிடிச்சி டோ பண்ணி. ஐயோ பாவம்யா, சே ரொம்ப கஷ்டம் கைஸ்.